வணக்கம். இந்தியாவிடம் நேரடியாக மோதுவதற்கு பயம் கொண்ட பகைவர்கள் நீண்ட காலமாக தீவிரவாதிகளை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை நடத்தி வருகின்றனர். இப்போது ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா அவர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்தியாவில் ஏதேனும் விதத்திலான தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அது ஒரு போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் அதற்கு அதிரடியான பதிலடி கிடைக்கும் என்றும் எச்சரித்துள்ளது இந்தியா. இந்தியாவுக்குள் இருக்கும் தேச விரோதிகளும் தேச துரோகிகளும் வெளிநாட்டு சக்திகளும் இணைந்து நமது நாட்டில் சிக்கல்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது நாட்டின் தலைநகரில் நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் அதற்கு ஒரு உதாரணமாகும். நமது நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், நமக்கு எதிரிகள் வெளிநாட்டில் மட்டுமல்ல நமது நாட்டிற்குள்ளேயும் இருக்கிறார்கள் என்பதாகும். எல்லா காலத்திலும் நிலைமை அவ்வாறுதான் இருந்துள்ளது. சீனாவும் பாகிஸ்தானும் மட்டுமல்ல, நமது நாட்டிற்குள்ளும் இந்த நாடு பலவீனமடைய வேண்டும் என்று நினைக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காண்பதுதான் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாகும். நமது பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வளவு விழிப்புடன் நாட்டை பாதுகாக்கிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க கூட முடியாது. கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதியில் தீவிரவாதிகள் எந்த தாக்குதலையும் நடத்த முடிந்திருக்கவில்லை. பல ஆண்டுகால முயற்சிக்கு பிறகுதான் இப்போது அவர்களால் அத்தகைய ஒரு தாக்குதலை நடத்த முடிந்திருக்கலாம். ஆனால் அதன் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்கள் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதற்கிடையில் ரஷ்யாவிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. S-400 தொடர்பான தகவல்களை திருட முயற்சித்த பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI உளவாளியை ரஷ்ய இராணுவம் கைது செய்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தான் பாகிஸ்தானை இந்த முயற்சிக்கு தூண்டியிருக்கிறது என்று சொல்லலாம். ஒருவேளை S-400 தகவல்களை திருடுவதற்கு ISIக்கு ஆதரவாக CIA போன்ற அமெரிக்காவின் ரகசிய உளவு அமைப்புகளும் இருந்திருக்கக்கூடும். அவ்வாறு கூட்டாக நடத்தப்பட்ட நடவடிக்கையா அல்லது ISI நேரடியாக நடத்திய நடவடிக்கையா என்பது தெரியவில்லை. ஆனால் ரஷ்யாவிற்கு எதிராக தனியாக எந்த ஒரு நடவடிக்கையையும் நடத்த ISI துணிந்திருக்கும் என்று நாம் நினைக்கவில்லை. அதற்கு பின்னால் அவர்களின் கடவுள் தந்தையான அமெரிக்காவின் ஆதரவு இருந்திருக்கலாம். ஏனெனில் S-400 தகவல்களை பெற வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கும் உள்ளது. குறிப்பாக உக்ரைன் போர் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவுடன் ஒரு பெரிய போர் ஏற்படுமா என்ற நிலைமையும் உள்ளது. நேட்டோ நாடுகளுடன் போர் ஏற்படுமோ என்ற அச்ச சூழ்நிலை நிலவுகிறது. பாகிஸ்தான் போன்ற ஒரு தோல்வியடைந்த நாட்டுடன் சேர்ந்து இத்தகைய கேவலமான செயல்பாடுகளுக்கு அமெரிக்காவும் முன்னின்றிருக்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ஏவுகணைகளால் தரையை தொடவே முடிந்திருக்கவில்லை. வானில் வைத்தே அவை அழைக்கப்பட்டன. அதில் S-400 பங்கும் மிகப்பெரியதாக இருந்தது. ஏவுகணைகளை மட்டுமல்ல, பாகிஸ்தானின் போர் விமானங்களை நொறுக்கியதிலும் S-400 பெரும் பங்கு உள்ளதென்று தெரிகிறது. அந்த பாதுகாப்பு கவச்சத்துடன் தொடர்புடைய தகவல்களை திருடுவதற்காக ISIயின் உளவு நெட்வொர்க் ரஷ்யாவில் செயல்பட்டுள்ளது. ஆனால் இதன் மூலம் பாகிஸ்தான் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். தேவையில்லாமல் உலகின் இரண்டாவது சூப்பர் பவரான ரஷ்யாவை பாகிஸ்தான் இப்போது எதிரி பக்கத்தில் நிறுத்திவிட்டது. சமீப காலமாக ரஷ்யா பாகிஸ்தானுடன் ஒரு மென்மையான அணுகுமுறையை கொண்டிருந்தது. காரணம், வணிகம்தான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஆனால் பாகிஸ்தான் மீண்டும் அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு இப்போது ரஷ்யாவின் மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 தகவல்களை திருட முயற்சித்துள்ளது. அதன் மூலம் புட்டின் மற்றும் ரஷ்யாவின் கண்ணில் முள்ளாக மாறியிருக்கிறது பாகிஸ்தான். அதற்கு பாகிஸ்தான் ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். எதிர்காலத்தில் அவர்கள் பெரிய பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் உருவாக்கும் பயங்கரவாதத்திற்கும் எதிரான போராட்டத்தில் ரஷ்யாவின் ஆதரவை இன்னும் உறுதிப்படுத்த இந்த நிகழ்வு காரணமாக அமைகிறது. S-400 தொடர்பான எந்த ஒரு தகவலையும் சீனா ஒருபோதும் பாகிஸ்தானுக்கு கொடுக்காது. இந்தியா பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் போர் நடந்த காலத்தில் ஒருவேளை பாகிஸ்தான் சீனாவிடம் S-400 தொடர்பான முக்கியமான பல தகவல்களை கோரியிருக்கலாம். ஆனால் சீனாவால் அதை கொடுக்க முடியாது. ஏனெனில் சீனாவின் பாதுகாப்பும் தற்போது S-400 தான் உள்ளது. ஆகவே அதை பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்டிற்கும் சீனா வழங்காது. அங்குதான் ISI நேரடியாக ஒரு நடவடிக்கையை அவர்களின் நெட்வொர்க்கை பயன்படுத்தி ரஷ்யாவில் நடத்த முயன்றுள்ளார்கள். முன்பு கூறியது போல் ஒருவேளை CIAவின் ஆதரவும் இருந்திருக்கலாம். என்னவானாலும் அது இப்போது அவர்களுக்கே பிரச்சனையாக மாறியுள்ளது. இது ஒரு பெரிய அளவிலான புவிசார் அரசியல் பதற்றங்களை உருவாக்கக்கூடிய நிகழ்வுமாகும். வரும் நாட்களில் ரஷ்யா பாகிஸ்தான் உறவு மிக மோசமான முறையில் பாதிக்கப்படுவதற்கும் அது ஒரு காரணமாக அமையக்கூடும்.